ரீசெண்டா ஒரு நியூஸ் படிச்சேன். எங்கன்னா எக்கானமிக் டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு தளத்துல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதை பத்தினதுன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இவங்க சமீபத்துல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டு இருக்காங்க. அவங்க கொடுக்கக்கூடிய சர்வீஸ்ல IMPS இதைத்தான் இமிடியேட் பேமெண்ட் சர்வீஸ் அப்படிமோ, இந்த சர்வீஸை யூஸ் பண்றவங்களுக்கு நாங்க சார்ஜ் போட போறோம், அதாவது சம் அமௌண்ட் அவங்க வசூல் பண்ணுவாங்க. சோ அதை பத்தின டீட்டெயில நான் இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். அது மட்டும் இல்ல, SBI மட்டும்தான் இந்த சர்வீஸுக்கு பைசா வசூலிக்கிறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதான் இல்ல, இன்னும் 2 பேங்க் இருக்கு, அதையும் நான் இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். சோ அதை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. இப்ப அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ரீசெண்டா SBI ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இவங்க IMPSக்கு சர்வீஸ் சார்ஜ் போட போறதாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. சோ இந்த IMPSனா என்ன? இமிடியேட் பேமெண்ட் சர்வீஸ். இது யாரோட கட்டுப்பாட்டுல இருக்கு? NPCI இவங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. சோ NPCI யாரும் தெரியும், நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. அவங்க கீழே தான் இந்த IMPS செயல்படுது. இப்ப இந்த IMPS வந்து நீங்க ஸ்டேட் பேங்க்ல பயன்படுத்தும் போது அவங்க இது நாள் வரைக்கும் எந்தவித சார்ஜஸ் இல்லாம உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது எப்படி நம்ம வந்து இந்த சர்வீஸை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தா, அந்தந்த பிரான்ச்ல போயிட்டு நீங்க ஃபண்டை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதாவது 24 ஹவர்ஸும் செயல்படக்கூடிய ஒரு சர்வீஸ். அது மட்டும் இல்ல, இன்டர்நெட் பேங்கிங் வழியா கூட நீங்க பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் SMS மூலியமா அந்த சர்வீஸ் இருந்தா அது வழியா பண்ணலாம். அதே மாதிரி IVRங்கிறாங்க, இன்டராக்டிவ் வாய்ஸ் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறாங்க. சோ இது வழியா பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சர்வீஸ் தான் இது. அதாவது 25,000 நீங்க யாருக்காச்சும் இந்த சர்வீஸ் மூலியமா நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்தவித சார்ஜஸும் இல்லை. அடுத்ததா 25,000 கிட்டத்தட்ட 1 லட்சம் வரைக்கும் நீங்க இந்த IMPS மூலியமா நீங்க ஃபண்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா மினிமம் ஒரு 2 ரூபா போட்டு, அதுக்கப்புறம் இந்த GSTன்னு சொல்றாங்கல்ல, பேங்க்குக்கும் GST இருக்கு, அது எவ்வளவு அப்படிங்கறத மென்ஷன் பண்ணல. சோ அதையும் சேர்த்து நீங்க கட்ட வேண்டியிருக்கும். அதுக்கு அடுத்து 1 லட்சத்துல இப்ப 2 லட்சம் வரைக்கும் நீங்க ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா அதுக்கு மினிமம் ஒரு 6 ரூபாய் பிளஸ் GST பே பண்ண வேண்டி வரும். அதுக்கப்புறம் 2 லட்சத்துல 5 லட்சம் வரைக்கும் நீங்க ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10 ரூபா பிளஸ் GST வசூல் பண்றாங்க. இது எல்லாம் ஆகஸ்ட் 15 முதல் 2025 அன்னிலிருந்து அமலுக்கு வரப்போகுது. இவ்வளவு நாளா இந்த IMPS அதாவது இமிடியேட் பேமெண்ட் சர்வீஸ், இதுக்கு SBI எந்தவித சார்ஜஸும் பிடிக்கல. இப்போ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, அமலுக்கு வந்துருச்சு. ஸோ SBIல இந்த IMPS பயன்படுத்துறீங்கன்னா கண்டிப்பா எக்ஸ்ட்ரா ஒரு சம் அமௌண்ட்டை நீங்க பே பண்ண வேண்டி வரும். அதுக்கப்புறம் இந்த SBI பிரான்ச்ல இருக்குல்ல, அந்த பிரான்ச்ல நீங்க டைரக்டா போய் இந்த IMPS வந்து பயன்படுத்தினீங்கன்னா அவங்க மினிமம் ஒரு 2 ரூபா பிளஸ் GST, அதிகபட்சமா உங்களுக்கு 20 ரூபா பிளஸ் GST உங்களுக்கு வசூல் பண்றாங்க. அது வந்து உங்களுக்கு அமௌண்ட்டை பொறுத்து, அந்த அமௌண்ட் வேரியேஷன்ல உங்களுக்கு இந்த சார்ஜஸ் வந்து பிடிக்கப்படும் அப்படின்ட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, யாரெல்லாம் சேலரி அக்கௌண்ட் வச்சிருக்காங்க அவங்க இந்த IMPS பயன்படுத்துறாங்கன்னா அவங்களுக்கு எந்தவித சார்ஜஸும் இல்லை. அதுல சேலரி அக்கௌண்ட் நிறைய நேம்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல வேலை பாக்குறாங்கல்ல, சோ அவங்களுக்கு எல்லாம் இந்த IMPS வந்து மேபி ஃப்ரீ தான், டோட்டலி ஃப்ரீ சர்வீஸ், முறையா அவங்க பயன்படுத்திக்கலாம். சோ நம்ம இந்த தளத்தை ஓபன் பண்ணியாச்சு. எக்கானமிக் டைம்ஸ்ல தான் டீட்டெயிலா மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. IMPS charges not applicable for these account. இதுல நிறைய போட்டுருக்காங்க, டிஃபென்ஸ் சேலரி பேக்கேஜ், சென்ட்ரல் கவர்மெண்ட் சேலரி பேக்கேஜ், அப்புறம் பாத்தீங்கன்னா போலீஸ் சேலரி பேக்கேஜ், இந்த மாதிரி நிறைய அடிக்கிட்டே போகலாம். வீடியோ லென்த் ஆயிரும், அதனால ஷார்ட்டா உங்களுக்கு சொல்லி முடிச்சிட்டேன். கனரா பேங்க் IMPS டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் ஆல்ரெடி இருக்கு. அது மாதிரி பஞ்சாப் நேஷனல் பேங்க் IMPS ஓட சார்ஜஸ். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் FAQ ஆன் IMPS as per NPCI. அதாவது NPCயோட தளத்துல IMPSக்கு FAQ ஒரு சில கேள்விகளை வந்து எடுத்து இதுல வந்து ஹைலைட் பண்ணலாம். Does the customer need to register to remit fund through IMPS? அதாவது கஸ்டமர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணுமா IMPS பயன்படுத்துறதுக்கு? அப்ப NPCIல வந்து அவங்க எடுத்து இதுல போட்டிருக்காங்க, ஆமா, மொபைல் SMS ஆர் த்ரூ இன்டர்நெட் பேங்கிங் போர்ட்டல் கண்டிப்பா ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா IMPS using branch IVR ATM channel, no prior registration is required. அதாவது இந்த IMPS நீங்க வந்து பேங்க் பிரான்ச்ல IVR, அதாங்க இன்டராக்டிவ் வாய்ஸ் ரெஸ்பான்ஸ், அதுக்கப்புறம் ATM சேனல்,
இதெல்லாம் சர்வீஸ் அவைலபிளா இருந்துச்சுன்னா அங்கெல்லாம் நீங்க ரிஜிஸ்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வாட் இஸ் MMID, ஹவு டு ஐ கெட் திஸ் இஷ்யூ, புதுசா இருக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா மொபைல் மணி ஐடென்டிஃபையர் 7 டிஜிட் நம்பர் இஷ்யூட் பை பேங்க். அதாவது ஒரு 7 நம்பர்ல வந்து பேங்க் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. இது வந்து மொபைல் நம்பரோட வந்து இணைஞ்சிருக்கும். இது எதுக்குன்னா ஹெல்ப் ஐடென்டிஃபை பெனிஃபிஷியரி டீடைல்ஸ். அதாவது இந்த நம்ம ஒரு ஆளுக்கு பணம் அனுப்புறோம்னா அந்த நபர் நம்ம பணத்தை வந்து பெறுவார்ல, அவருடைய டீடைல்ஸை ஐடென்டிஃபை பண்றதுக்கு இது உதவிகரமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதில் மென்ஷன் பண்ணிருக்காங்க. Is the facility of stop payment available on IMPS? சரியான ஒரு கேள்வி. இது என்னன்னா இமீடியட் பேமெண்ட் சர்வீஸ்ல இப்ப நம்ம ஒருத்தருக்கு பணம் அனுப்புறோம்னா அதை ஹோல்ட் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியா இதுல கேட்டிருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நோ, IMPS இஸ் இமீடியட் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர். உடனுக்குடனே பணத்தை அந்த குறிப்பிட்ட நபருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு சர்வீஸ். அதனால உங்களால ஸ்டாப் பண்ண முடியாது, கேன்சலும் பண்ண முடியாது. ஸோ நண்பர்களே, தி எக்கானமிக் டைம்ஸ்ல வந்து SBI hikes IMPS charges from August 15, 2025 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அமுலுக்கு வந்துருச்சு, சரிங்களா? ஸோ தெரிஞ்சுக்கோங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ SBIல IMPS-ஓட புதிய சார்ஜஸை பத்தி நான் உங்களுக்கு பதிவு பண்ணிருக்கேன். ஆல்ரெடி கனரா பேங்க்லயும் பஞ்சாப் நேஷனல் பேங்க்லயும் இந்த IMPS சர்வீஸ் சார்ஜ் அவைலபிளா இருக்கு. பட் SBIல இல்ல, புதுசா அறிமுகப்படுத்திருக்காங்க. 15 ஆகஸ்ட் 2025 முதல் அமுலுக்கு வருது. ஸோ அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. நீங்க என்ன பண்ணணும், யாரெல்லாம் யூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டனை யூடியூப் காரன் மிதச்சு விட்டுருக்கேன், அதுல ஒன்ன தட்டி விட்டுருக்காங்க. அது கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு, நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அல்ல